பெருமைமிக்க இக்கல்லூரியினுடைய செயலர் ஐயா தர்மசிங் அவர்களே, கல்லூரியுடைய முதல்வர் டாக்டர் நிஷாந்த் அவர்களே, எதை செய்யக்கூடாதோ அதை செய்து மகிழ்ச்சியாக அமர்ந்திருக்கக்கூடிய பேராசிரியர் டாக்டர் குருமூர்த்தி அவர்களே, செய்யக்கூடாத பற்றி சொன்னாதான் கைத்தட்டல் அதிகமாக இருக்கு. நன்றியுரை கூறுவதற்காக அமர்ந்திருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய பேராசிரியர் ராஜலட்சுமி அவர்களே, கூடியிருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்களே, மாணவிகளே, மாணவர்களே, இங்கே வருவதற்கு முன்பு உங்கள் கல்லூரியுடைய தலைவர் முனைவர் டிவிபி ராஜா அவர்களை சந்திக்கக்கூடிய ஒரு பெருமை எனக்கு கிடைத்தது. ஒரு சரித்திரம் வாய்ந்த ஒரு கல்லூரியில் என்னை அழைத்ததற்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அந்த சரித்திரத்தினுடைய முக்கியத்துவம் பொதுவாக கல்லூரிக்குள் இருப்பவர்களுக்கு பொதுவாக அது புரிவதற்கு வாய்ப்பு குறைவாக இருக்கலாம். தயவுசெய்து உங்களை தவறாக கணக்கு போடுறேன்னு நினச்சிடாதீங்க. ஆனால் இது போன்ற ஒரு நிறுவனம் சமூக சேவைக்காக நபர்களை ஒரு MSW மூலமாக வளர்த்தெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் தென் தமிழகத்தில் எந்த ஒரு முயற்சியும் இல்லாத நேரத்தில் எடுக்கப்பட்ட சுமார் 52 ஆண்டுகள் என்று கேள்விப்படுகிறேன் ஆண்டுகளுக்கு முன்பு எடுத்திருக்கக்கூடிய முயற்சி. இந்த முயற்சியை இந்த நேரத்தில் ஞாபகம் செய்து கண்டிப்பாக அந்த முயற்சி எடுத்த தலைவர் அவர்களை, உங்களுடைய அமைப்பினுடைய MISS உடைய சேர்மனாக இருக்கக்கூடிய பேராசிரியர் அவர்களை நான் இந்த நேரத்தில் நன்றி, மதுரை மக்கள் சார்பாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். தயவுசெய்து நீங்கள் கை தட்டினீங்கன்னா அப்புறம் அடுத்தது பேச்சு வராமல் போயிடும். அதுக்காக உங்களுடைய அன்பு பாசங்கள் முழுமையாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். கை தட்டினா ஃப்ளோ ஆஃப் தாட் போயிடும் அப்படின்றது பார்க்குறேன். இல்லைன்னா அது மேடை பேச்சாக மாறிடும். இது ஒரு கல்லூரியில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் இருக்கீங்க. ஒரு மிக முக்கியமான ஒரு தினத்தன்று அழைத்திருக்கிறீர்கள். இந்த அழைப்பிற்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். காலையிலிருந்து மாலை வரை வெவ்வேறு ஆன்லைன் நிகழ்வுகள் எல்லாம் ஆங்கிலத்தில் இருக்குது. அதனால் ரொம்ப மகிழ்ச்சியாக தமிழில் பேசுகிறதுக்கு உங்கள் மத்தியில் வந்திருக்கேன்றது உண்மையாக சொல்ல விரும்புகிறேன். மனித உரிமையை பற்றி தமிழில் பேசும்போது அதுக்கு ஒரு தனி அர்த்தம் இருக்கும், தனி புரிதல் இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் கூற விரும்புகிறேன். பல விஷயங்கள் உங்களுடைய பேராசிரியர் குருமூர்த்தி கூறினார். அதெல்லாம் கொஞ்சம் தயவுசெய்து தூக்கி எறிந்து விடுங்கள். மிக முக்கியமானது என்னவென்றால் எனக்கு மனித உரிமையை கற்றுக் கொடுத்தவர்கள், மனித உரிமை மீறல்களால் பாதிக்கப்பட்டவரிடமிருந்து பாடம் கற்று, அவருடைய வேதனைகளில் பாடம் கற்று, அவருடைய தோல்விகளில் பாடம் கற்று, அவர்களுடைய வழக்குகளை தோத்து பாடம் கற்று வளர்ந்தவன் தான் நான் என்பதை இந்த நேரத்தில் பெருமையாக கூற விரும்புகிறேன். அதுதான் முக்கியம். மனித உரிமையில் PhD வாங்கலாம், மனித உரிமையில் MPhil வாங்கலாம். ஏன்னா எதையுமே வாங்கினது கிடையாது. ஆனால் மிக முக்கியமாக என்னை வழி நடத்தியவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் கஷ்டப்பட்ட பொழுது, அவர்களுக்கு ஏற்பட்ட மனித உரிமை மீறல்கள் ஏற்படும் பொழுது எந்த அனுமதியும் பெறாமல் அவர்களுடைய வாழ்க்கையில் தலையீடு செய்வதற்கு அனுமதித்தார்களே, அவர்கள்தான் எங்களை வளர்த்தவர்கள், அவர்கள்தான் பல பாடங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தவர்கள் என்பதை இந்த நேரத்தில் சொல்லுகிறேன். தயவுசெய்து இதை மேடை பேச்சாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். வருங்காலத்தினுடைய சமூக சேவை நபர்களாக இருக்கக்கூடிய காரணத்தினால் சில உண்மைகள் உங்களுக்கு தெரிய வேண்டும் என்ற காரணத்திற்காக கூறுகிறேன். அகாடமிக் நாலேஜ் இன் ஹியூமன் ரைட்ஸ் இஸ் டிஃபரெண்ட்.
practical learning from victims of human rights is different. நேற்றைய தினம் ஒரு 1.5 மணி நேரம் 3 சேனலுக்கு உங்களை போன்று கல்லூரிக்கு செல்லுகின்ற ஒரு மாணவன், கமுதி ஆர்ட்ஸ் காலேஜில் 3ஆம் ஆண்டு ஆங்கிலம் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவன், உங்களையும் ஒரு 2 வீலரில் நீங்கள் போனீங்கன்னா யாராவது நிப்பாட்டினாங்கன்னா அது முதல் ஆட்டிடியூட் உங்கள் வயசில் எனக்கு இருந்தது, உங்களுக்கு எப்படின்னு தெரியல. பிரின்ஸிபல்லாம் உட்காந்துருக்காங்க, செக்ரட்டரிலாம் உட்காந்துருக்காங்க, அதனால் நீங்கள் உண்மையை இப்போ சொல்ல மாட்டீங்க. எனக்கு உங்கள் வயசு இருக்கும்போது அது எப்படியாவது ஒரு சந்தில் இந்த போலீஸ்காரனை தாடிடலாமா அப்படின்னு தோணியிருக்கும். வேறு எதையும் மறைப்பதற்கு கிடையாது. அது செய்வதில் ஒரு வயசுக்கேற்ற ஒரு மகிழ்ச்சி இருந்தது. அதுபோன்று அந்த மாணவனை கீழத்தூவலில் நிப்பாட்டுறாங்க. 3 பேர் போகிறாங்க பைக்கில். மோஸ்ட் ப்ராபப்ளி அவன் ஹெல்மெட் போட்டிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். மோஸ்ட் ப்ராபப்ளி அவன் மாஸ்க் போட்டிருக்க மாட்டான்னு நான் எதிர்பார்க்கிறேன். அதனால் அவரை நிப்பாட்ட உடனே நிப்பாட்டாமல் போய்விட்டான். ஒரு செக் போஸ்ட்டில் காவல்துறையினர் அவரை விரட்டி பிடிக்கும்போது 2 பேர் இருந்தாங்க பின்னாடி, 2 பேரும் குதிச்சிட்டாங்க. அவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க. இந்த மணிகண்டன் மட்டும் மாட்டிக்கொண்டான். பிடித்த இடத்தில் இருந்து காவல் நிலையம் வரை அவரை அடித்து சித்திரவதை செய்து கொடூரமாக அடித்து தரத்தரனை இழுத்து கீழத்தூவல் காவல் நிலையத்திற்கு கொண்டு வருகிறார்கள். சாயந்தரம் 4:30 மணிக்கு. 7 மணிக்கு அவருடைய பெற்றோருக்கு காவல் நிலையத்திலிருந்து ஒரு தகவல் போகுது. அந்த தகவல் என்னவென்றால், தயவு செய்து உடனடியாக வந்து உங்கள் மகனை கூட்டிகிட்டு போ. என்னைக்காவது போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி எடுத்துகிட்டு போன்னு சொன்னது கேள்விப்பட்டிருக்கீங்களா? கூட்டிகிட்டு வாடா அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. கூட்டிகிட்டு போ, வந்து இருக்கவனை எடுத்துகிட்டு போன்னு சொன்னது கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அவங்க அப்பா அம்மா என்னன்னு கேட்குறாங்க, நீங்கள் வாங்கன்றாங்க. வந்த உடனே ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க, 2 பேப்பரில் கையெழுத்து வாங்கின்னு பையனை கூட்டிகிட்டு போன்றாங்க. பையன் வெளியே ரத்த காயங்கள் எதுவும் கிடையாது, ஆனால் நடக்க முடியாமல் இருக்கான். வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு 7:30-8 மணிக்கு வீட்டுக்கு போயாச்சு. நைட் 1 மணிக்கு அவன் இறந்து விடுகிறான். அதற்கு பின்புதான் எதெல்லாம் செய்யக்கூடாதோ எதெல்லாம் நீதிமன்றங்கள் கட்டளைகளாக கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் அதற்கு மாறாக ஐஏஎஸ் படித்த ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர், நமது நகரில் டிசி எலண்டோவாக இருந்த திரு கார்த்திக் அவர்கள் அங்கே இப்போ எஸ்பியாக இருக்கார். முதுகுளத்தூர் மருத்துவமனையினுடைய மெடிக்கல் ஆஃபீஸர் ஆர் சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர், யாராக இருந்தால் பேர் தெரியாது. இவர்கள்லாம் எந்த போஸ்ட்மார்ட்டம் ஒரு மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் 2 ஃபொரென்சிக் டாக்டர்ஸ் தான் செய்யணும் என்று கட்டளை இருக்கோ அதை சாதாரண எலும்பு முறிவு பார்க்கக்கூடிய ஆர்த்தோபெடிக் டாக்டரை வச்சு ஒரு போஸ்ட்மார்ட்டம் செஞ்சு வேகமாக விசராலாம் எடுத்து உள்ளார பிரெயினில் இருந்தக்கூடிய பிரெயினையும் எடுத்து அதே விசரா, இந்த கோழி சில்லறைன்னு சொல்லுவாங்கல்ல, கடையில் கோழி வாங்கும்போது சில்லறை கொடுப்பாங்கல்ல, அது மாதிரி கோழி சில்லற மாதிரி எடுத்து அதை உடனே அனுப்பியிருக்கிறார்கள். செகண்ட் போஸ்ட்மார்ட்டம் நடந்திருக்கிறேன். எதுக்கு கூறுகிறேன்னா, ஒவ்வொரு நாளும் இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கு. நேற்று நான் ரொம்ப வருத்தத்துடன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நான் எடுத்து கூறினேன், ஒரு வித்தியாசமான ஒரு அரசாக நீங்கள் இருப்பீர்கள். 0 tolerance to torture, 0 tolerance to deaths in police custody உத்தரவாதம் செய்கின்ற ஒரு அமைப்பாக ஒரு அரசாக நீங்கள் இருப்பீர்கள் என்று எதிர்பார்த்தேன். அந்த எதிர்பார்ப்பை நான் விட்டுவிடவில்லை. தவறு நடந்திருப்பவரை தண்டித்து அந்த அஷூரன்ஸை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று நான் கூறியிருக்கிறேன். ஆகவே இது போன்ற பணி செய்வது மகிழ்ச்சியான பணியாக இருக்காது. பலருக்கு கோபம் வரும், பலருக்கு எரிச்சல் வரும். ஆனால் ஒன்றே மனித உரிமை பணி செய்யும் போது மனதில் எடுத்து வைத்துக் கொள்வது என்றால் மணிகண்டனை மறக்கக்கூடாது, மணிகண்டனுடைய நலனை மறந்துக்கூடாது. மணிகண்டன் தவறு செய்திருக்கலாம், வேறு ஏதோ தவறு கூட செஞ்சுருக்கலாம். நான் இப்போ ஒரு பேச்சுக்காக சொல்கிறேன், தவறு செஞ்ச பையன் நான் சொல்ல வரல, வேறு ஏதோ தவறு கூட செஞ்சுருக்கலாம். ஆனால் அவனை அடிப்பதற்கு, அவனை சித்திரவதை செய்வதற்கு, அதன் விளைவாக அவன் இறந்து விடுவான்னு தெரிந்த பிற்பாடு அவனை போய் அவன் பெற்றோர்கிட்ட ஒப்படைச்சு சாகிறது வெளியே சித்திரா, இங்கே சாகாதரா, இங்கே செத்தா நான் மாட்டிக்கொண்டான்னு சொல்கிற போக்கு இருக்குது பாருங்கள், அது ஒரு மிக கடூரமான போக்கு. ஆகவே மனித உரிமை பணியில் ரொம்ப சிரமமான பணி என்று மறந்து விடாதீர்கள். அண்ட் சோஷியல் ஒர்க்கர்ஸ் அண்ட் தேர் ஒர்க் இன் ப்ரொமோட்டிங் ஹியூமன் ரைட்ஸ்ன்னு சொல்லும்போது தேர் ஆர் டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் ப்ரொமோட்டிங் ஹியூமன் ரைட்ஸ். பல்கலைக்கழகங்களில் செமினார் நடத்துகிறதும் ப்ரொமோட்டிங் ஹியூமன் ரைட்ஸ், 5 ஸ்டார் ஹோட்டலில் செமினார் நடத்துகிறதும் ப்ரொமோட்டிங் ஹியூமன் ரைட்ஸ், ஹியூமன் ரைட்ஸ் சம்பந்தமாக கட்டுரைகள் எழுதுவதும் ஹியூமன் ரைட்ஸ். ஆனால் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய கையை பிடித்து அம்மா உனக்கு நான் இருக்கிறேன், அந்த சகோதரியை பிடித்து தம்பி நான் உன்னோட இருக்கிறேன் கவலைப்படாதேன்னு சொல்கிறேன் பாருங்க,
அந்த மனித உரிமை ஒரு காஸ்ட்லி மனித உரிமை, அதற்கு ஒரு விலை கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் என்பதை மறந்து விடாதீர்கள். 2015ஆம் ஆண்டு 20 தமிழர்கள், 20 தமிழ்ஸ், கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை, யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? செம்மரக்காடுகளுக்கு சென்ற 20 தமிழர்களை திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து தருமபுரி மாவட்டத்திலிருந்தும் அவர்களை கூட்டிட்டு சென்று, அதில் முக்காவாசி ஆள் பழங்குடி மக்கள், அவர்களை கூட்டி சென்று அவர்களை சித்திரவதை செய்து அதற்கு பின்பு மேலிடத்தில் ஒப்புதல் பெற்று, மரியாதை நிமித்தம் நான் பேர் சொல்லாமல் இருக்கிறேன், காரணம் அவர்கள்லாம் இப்போ பெரிய பொசிஷனில் இருக்கக்கூடிய காரணத்தினால் வைஸ் பிரசிடெண்டாக இருக்கார், அவரோட ஒப்புதல் பெற்று அவர்களை சேஷாசனம் காட்டுக்குள் கொண்டு போய் நிப்பாட்டி வச்சு சுட்டார்கள் என்பது எங்களுடைய வழக்கு. 2015ஆம் ஆண்டு அதில் முதல் முறையாக 3 உயிருள்ள சாட்சிகளை பாதுகாப்பாக நாங்கள் மதுரையில் வைத்திருந்தோம். 3 சாட்சிகள், 3 விட்னஸஸ். பொதுவாக இதுக்கெல்லாம் சாட்சி கிடைக்காது, இதில் சாட்சி கிடைச்சி அந்த சாட்சியை தேர்த்தி அவனுக்கு தைரியம் கொடுக்குறதோட உயிரே போச்சு எங்களுக்கு. அதில் ஒருத்தன் இன்னைக்கு வரைக்கும் அவன் வீட்டு பக்கத்தில் போனால் மலை மேலே ஏறி அந்த மலையில் இருக்கக்கூடிய மரத்து மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு கீழே வர மாட்டான். பயம், பயம். மற்றவர்கள்லாம் இறந்தது மாதிரி என்னை எங்கேயாவது கொண்டு போய் விட்டாங்கன்னா அது நடந்துருமா என்ற பயம். 2015 இன்று வரை அந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. 6ஆம் தேதி விஜயவாடா நீதிமன்றத்தில் அந்த வழக்கு மறுபடியும் தூசி தட்டி மறுபடியும் உயிர் கொடுத்திருக்கிறோம். அவர்களுக்கு தேசிய மனித உரிமை ஆணையம் லட்சக்கணக்கான ரூபாய் நஷ்டஈடு கொடுத்தார்கள். கொடுக்கக்கூடாது என்று ஆந்திரா அரசு ஸ்டே வாங்கி வைத்திருந்தார்கள். இன்று இந்த சென்ற வாரம் 45 நபர்கள் சித்தேரி மலையில், தருமபுரி மாவட்டத்தில் சித்தேரி மலையில் திரு மோகன் அவர்கள் வந்து வருகை புரிஞ்சிருக்காங்க. அவங்க தான் அங்கே போயிட்டு வந்தாங்க, நேராக களத்துக்கு போயிட்டு வந்தாங்க. 45 நபர்களை ஒசூர் வழியாக மறுபடியும் கடத்தி, அது பெரிய கதை, கடத்தி கொண்டு போய் மலைக்கு கொண்டு போய் அவர்கள் மலைக்கு 1.5 நாள் நடந்திருக்காங்க. மலைக்கு ஏறுறதுக்கு 1.5 நாள். மலைக்கு ஏறின உடனே ஃபாரஸ்டர் வந்துட்டாங்க, கீழே இறங்குன்னு சொல்லி அவங்க மறுபடியும் 1.5 நாள் கீழே இறங்கி வாகனத்தில் வரும்பொழுது ஃபாரஸ்டர் சுற்றிட்டாங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த சம்பவத்தை ஒரு சம்பவமாக காட்டக்கூடாது, 45 பேரை பிடிச்சதாக காட்டக்கூடாதுன்னு 4 வித்தியாசமான வழக்குகள் போய், ஒரு இடத்துல ஒருத்தர் ஆக்சிடெண்ட்டை இறந்த மாதிரி, இன்னொரு இடத்துல இன்னொரு ஆள் விழுந்த மாதிரி காட்டி வெவ்வேறு மருத்துவமனைகள் அவங்களை அட்ஜஸ்ட் பண்ணி வெவ்வேறு இடத்துல போட்டு யாரும் பேசாத ஒரு பொருளாக தமிழகத்தில் ஆக்கி கொடுத்தார்கள். எமது அலுவலகத்திலிருந்து சகோதரர்கள் 29ஆம் தேதி சென்றார்கள். திருப்பி வந்தது 4ஆம் தேதி 5ஆம் தேதி காலையில் தான் வந்தார்கள். 2700 கிலோமீட்டர் சுற்றி கடப்பாக்கு அந்தாண்ட இருக்கக்கூடிய ஒரு 50 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட இருக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு சென்று அவர்களெல்லாம் வெவ்வேறு பார்த்து, அவர்களெல்லாம் பேச முடியாத நிலையில் இருக்கக்கூடிய நிலையில் பார்த்து வந்திருக்கிறார்கள். அதுதான் மனித உரிமை பணி என்று மறந்து விடாதீர்கள். ஸோ மனித உரிமை பணின்றது நீங்கள் பார்த்த வெவ்வேறு அமைப்புகளில் பொறுப்பாக இருக்கிற விஷயம் கிடையாது. மனித உரிமை பணின்றது அந்த பாதிக்கப்பட்டவனுடைய கையை பிடித்து தைரியமாக இரு, உன்னுடன் நான் இருக்கிறேன், கவலைப்படாதே என்று சொல்வது தான் மனித உரிமை பணி. அந்த கையை பிடிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த பலமாக பிடிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. பொதுவாக கையை பிடிச்சாங்கன்னா நடுவில் என்ன இருக்கும், வேறு ஏதோ இருக்கும். புரியுதில்லை என்ன சொல்கிறேன்னு? அப்படி கையை பிடிக்கிறது இல்லை, அவர்கள் கையை பிடித்து தைரியம் ஊட்டுகின்ற அந்த பணி தான் மனித உரிமை பணி என்று மறந்துவிட வேண்டாம். நேரடியாக 2 விஷயத்திற்குள் நான் செல்ல விரும்புகிறேன். ஒன்று, இந்த ஆண்டினுடைய ஐநா சபையினுடைய தலைப்பு மிக ஆழமான தலைப்பு. சமத்துவத்தை தூக்கி பிடிக்க வேண்டும், சமத்துவம் இல்லாத சமுதாயத்தை சமமான சமூகமாக மாற்ற வேண்டும் என்று ஐநா சபை இந்த ஆண்டை ஒதுக்கியிருக்கிறார்கள். ஆங்கிலத்தில் ஈக்குவாலிட்டி, ரெடியூசிங் இன்இக்வாலிட்டி அண்ட் தேர்பை அட்வான்சிங் ஹியூமன் ரைட்ஸ் என்று அதன் மூலமாக மனித உரிமையை பேணி வளர்ப்பது, தூக்கி பிடிப்பது என்பதை கூறியிருக்கிறார்கள். எவ்வளோ கடினமான பணி என்றதை மறந்து விடாதீர்கள். இந்த கல்லூரியில் எனக்கு இருக்கக்கூடிய பெருமை என்ன தெரியுமா? இந்த கல்லூரியிலிருந்து மாணவர்கள், பேராசிரியருக்கு தெரியுமா தெரியாதா தெரியாது, கல்லூரியில் இருக்கக்கூடிய மாணவர்களை எங்களுக்கு நீங்கள் இன்டர்ன்ஷிப்புக்கு அனுப்புவீங்க. அந்த இன்டர்ன்ஷிப்புக்கு வருகின்ற மாணவர்கள் ரொம்ப பெருமைக்குரிய மாணவர்களாக நான் கருதுகிறேன். எனக்கு வெவ்வேறு இடங்களிலிருந்து மாணவர்கள் வருகிறார்கள். உங்கள் மாணவன் வரும்போது நான் முதல் விஷயம் கேட்குறது, தம்பி நீ என்ன செய்கிறேன்னு கேட்பேன். அவன் பெருமையாக என்கிட்ட சொல்கிறது என்னென்னா, கல்லூரி முடிந்தவுடன் நான் வேலை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லுவான். நான் வேலை செஞ்சாதான் சார் நான் வந்து என்னுடைய பில்லை கட்ட முடியும் கல்லூரியில் என்று
பெருமையுடன் சொல்லுகின்ற பெருமைக்குரிய மாணவர்கள் உங்கள் கல்லூரியில் என்கிட்ட வந்திருக்காங்க. அதனால் நான் ரொம்ப கவனமாக எங்கள் அலுவலகத்தில் சொல்லுவேன், தம்பி அவங்கள 5 மணிக்கெல்லாம் அனுப்பிடு, ஒரு நிமிஷம் வச்சுருக்காத. அவன் 6 மணிக்கு ஒரு ஹோட்டலில் போய் வேலை செஞ்சாதான் அவன் கல்லூரியில் போய் அவன் ஃபீஸ் கட்ட முடியும்ன்ற நிலைமையில் இருக்கான். அது போன்ற பின்னணியில் இருக்கக்கூடிய பலர் படிக்கக்கூடிய ஒரு கல்லூரி என்ற காரணத்தினால் இதுக்கு பெருமை எனக்கு இருக்கின்ற. வசதி படைத்தவர்கள் படிக்கக்கூடிய கல்லூரியில் மட்டும் நமக்கு பெருமை வரக்கூடாது. வசதியற்றவர்கள் படிக்கக்கூடிய கல்லூரிகளில் ஆழமான விஷயங்களை எடுத்து கூறுவது தான் மிக சிறப்பான ஒரு விஷயமாக நான் எப்பொழுதும் கருதுவேன் என்பதையும் இந்த நேரத்தில் கூற விரும்புகிறேன். ஆகவே இந்த சமத்துவத்தை உருவாக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக ஐநா சபை இந்த ஆண்டை நம்மிடம் ஒதுக்கி இருக்கிறார்கள். அதில் ஒரே ஒரு ஃபேக்டை மட்டும் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். ஆங்கிலத்தில் அதை வாசிச்சிடறேன், யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. The top 10% of our Indian population hold 77% of the total national wealth. எத்தனை பர்சன்ட்டு? 10% பாப்புலேஷன். எவ்வளோ வெல்த்து? 77%. இந்த வேற்றுமையை, இந்த இன்இக்வாலிட்டியை தூக்கி எறிய வேண்டும் என்பதுதான் ஐநா சபையினுடைய இந்த தினம் என்று கூறுகிறேன். நீங்கள் சொல்லுவீங்க, என்னங்க ஐநா சபையில் ஏதோ பெரிய புரட்சி செய்யணும்னு சொல்கிறாங்களா சார்? ஆமாம், சமூக ஊழியர்கள், சமூக சேவையில் இருக்கக்கூடிய உங்களை போன்றவர்கள் இந்த புரட்சியை செய்ய வேண்டியவர்கள் என்று ஐநா சபை கூறுகிறது. 73% of the wealth generated in the year 2017, 73% 2017ல எவ்வளோ ஜெனரேட் ஆச்சோ அது 1% ரிச் பீப்புளுக்கு போய் சேர்ந்தது. அந்த வெல்த், அந்த குடும்பங்கள்லாம் யாருன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம அந்த நேரத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அவங்க பட்டியல் போட்டுட்டு இருக்க தேவையில்லை. இந்த ஏற்றத்தாழ்வு தான் இருக்கக்கூடாது என்று கூறுகிறார்கள். இதை தாண்டி நமக்கு தெரிந்த பால் ரீதியாக இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள், சாதிய ரீதியாக இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள், மத ரீதியாக இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள், மாற்றுத்திறனாளி என்ற முறையில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள், செக்ஷுவல் ஓரியன்டேஷனில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள், பலவிதமான ஏற்றத்தாழ்வுகள் மத்தியில் தான் இந்த வளர்ச்சி நடக்க வேண்டிய ஒரு பின்னணி இருக்குது. ஆகவே அந்த சமத்துவத்தை அடைவதற்காக பணிகளை கொண்டு செல்லுங்க என்றுதான் ஐநா சபை கூறியிருக்கு. இது ஒரு நாள் நிகழ்வு அல்ல, இந்த ஆண்டுக்கான ஒரு திட்டம். இந்த ஆண்டுக்கான ஒரு திட்டம். இந்த 10ஆம் தேதியிலிருந்து அடுத்த 10ஆம் தேதி, டிசம்பர் 10ஆம் தேதி வரை ஐநா சபை இதை ஒரு மிக முக்கியமான ஒரு குறிக்கோளாக வைத்திருக்கிறார்கள். நீங்களும் இந்த கல்லூரியில் பெருமைமிக்க சமூக சேவை நிறுவனத்தில் பணி செய்கின்ற காரணத்தினால் இதை உங்களுடைய லட்சியமாகவும் நீங்கள் எடுத்து வெவ்வேறு பணிகளில் அது உங்களுடைய திட்டத்தை கொண்டு செல்வதற்கு காரணமாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, மனித உரிமைனா என்னன்னு தெரிஞ்சாதான் அப்புறம் சோஷியல் ஒர்க்கர் அதை ப்ரொமோட் பண்ண முடியுமா இல்லையான்றது வரலாம். 4 வார்த்தைகள் அடங்கியது மனித உரிமை. ஒன்று சமத்துவ உரிமை, இப்போ நம்ம பார்த்தது சமத்துவ உரிமை, ஈக்குவாலிட்டி, ரைட் டு ஈக்குவாலிட்டி. 2வது ரைட் டு லைஃப், வாழ்வதற்கான உரிமை. மணிகண்டனுக்கு பறிக்கப்பட்டது அவருடைய வாழ்வுரிமை. இறந்த மணிகண்டனுக்கு பறிக்கப்பட்டது அவருடைய வாழ்வுரிமை. அது மணிகண்டனாக இருந்திருக்கலாம், அது யாராகவும் இருந்திருக்கலாம், மறந்துடாதீங்க. மணிகண்டனுக்கு ஏற்பட்டது நம்ம யாருக்கும் ஏற்படக்கூடாதுன்றால் நம்முடைய கனவு. இந்த கல்லூரியை சார்ந்த யாருக்குமே நடக்கக்கூடாது. வாழ்வுரிமை, அவருடைய வாழ்வுரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது. சுதந்திர உரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது. சுதந்திர உரிமை 3வது உரிமை. 4வது உரிமை மாண்பு, ரைட் டு லைஃப், ரைட் டு ஈக்குவாலிட்டி, ரைட் டு லிபர்ட்டி, ரைட் டு டிக்னிட்டி ஆகிய இந்த 4 உரிமைகள், மாண்புரிமை, சுதந்திர உரிமை, சமத்துவ உரிமை, வாழ்வுரிமை, இந்த 4 உரிமைகள் அடங்கியதுதான் மனித உரிமை என்று நம்முடைய மனித உரிமை பாதுகாப்பு சட்டம் பேராசிரியர் உங்களுடைய முதல்வர் கூறும்போது கூறிய அந்த சட்டத்தின் கீழ் குறிப்பிடத்தக்கது. அந்த மனித உரிமை ஏதோ நாங்கள் நீதிமன்றங்களில் பேசுகின்ற மனித உரிமை இல்லை. பொதுவாக மனித உரிமையினாவே எல்லாருக்கும் ஒரு இம்ப்ரெஷன் என்னன்னா, இந்த கல்லூரியில் நீங்கள் சொல்லலை, செக்ரட்டரி முன்னாடியே சொல்லிடுறேன், நான் பல கல்லூரிகளில் இன்றைக்கி பேசுகின்ற கல்லூரிகளை தனியாக கூப்பிட்டு, சார் நாங்கள் ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன் சார், நாங்கள் ஒரு ப்ரைவேட் யூனிவர்சிட்டி சார், நீங்கள் கொஞ்சம் தயவுசெய்து கொஞ்சம் பார்த்து வாசிச்சிருங்க சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரியுதில்ல? பார்த்து வாசிக்கிறதுனா புரியுதில்ல? கொஞ்சம் உண்மையெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கிட்டு கொஞ்சம் பொதுவாகவே பேசிடுங்க சார். மணிகண்டன், குப்புசாமி சார், ராமசாமிலாம் பேசாதீங்க சார், அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி காலையில் எனக்கு காலையில் நேற்றே வந்துடுச்சு அந்த கால்ஸ் எல்லாம். நீங்கள் தான் பேசணும், ஆனால் கொஞ்சம்
வாசிக்கிற நேரத்தில் கொஞ்சம் பார்த்து வாசிச்சிருங்க சார்ன்னு. உங்கள் முதல்வர் அப்படி சொல்ல, நீங்கள் பேசுகிறத பேசுங்க சார், அவர் எந்த கட்டளையும் கொடுக்கல. ஸோ இந்த மனித உரிமை சார்ந்த இந்த 4 விஷயங்கள், பொதுவாக மனித உரிமைன்னு சொன்னால் எல்லாரும் என்ன நினைப்பாங்க, காவல்துறை சார்ந்த விஷயங்கள்லாம் நினைப்பாங்க. கிடையாது. காவல்துறை அத்துமீறல்கள் என்பது மனித உரிமை மீறல்களில் ஒரு சின்ன பாகம். வலி அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் அதை நம்ம பேசுகிறோம். அந்த வாழ்வுரிமை என்பது கல்விக்கான உரிமை அடங்குது. அந்த வாழ்வுரிமை என்பது உணவுக்கான உரிமை அடங்குது. அந்த வாழ்வுரிமை என்பது இருப்பிடத்திற்கான உரிமை அடங்குது. அந்த வாழ்வுரிமை என்பது சுகாதார சுற்றுச்சூழல் உரிமையை அடங்குது. ரைட் என்வாயர்மெண்ட் அடங்குது. பெண்களுக்கு எதிரான எந்த வன்முறையும் இந்த வாழ்வுரிமை இருக்கிற வரைக்கும் நடக்கக்கூடாது என்று கூறுகிறது. வாழ்வுரிமை என்பது ரொம்ப முழுமையடைந்த ஒரு வாழ்வுரிமை, மறந்துடாதீங்க. இன்னைக்கெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு முன்னாள் ஏடிஜிபி எவ்வளோ மோசமான ஒரு நிலை பாருங்கள். ஒரு முன்னாள் ஏடிஜிபி அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் இன்னொரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், பெண் ஐபிஎஸ் ஆஃபீஸரை பணியிடத்தில் பாலியல் பலாத்காரம் செய்தார் என்ற ஒரு வழக்கு. எனக்கு அவன் செஞ்ச குற்றத்தை பற்றி எனக்கு பேசுறதுக்கு வாய் வராது, விட்டுருக்கான. எனக்கு பெருமைக்குரிய விஷயம் என்னவென்றால், எவ்வளோ ப்ரெஷர் அந்த அம்மாவுக்கு வந்திருக்கும். இந்த ஐபிஎஸ் படித்த அந்த அம்மாவுக்கு எவ்வளோ ப்ரெஷர் வந்திருக்கும். ஒரு அடி தவறாமல் இறுதி வரை நின்று, நான் நீதி பக்கம் நிற்பேன், நேர்மையாக நிற்பேன், நான் நின்றால்தான் நாளைக்கு பெண்களுக்கு ஒரு தைரியம் இருக்கும் என்ற அந்த அம்மா இன்னைக்கு வரைக்கும் நின்றுட்டு இருக்காங்களே, அது எங்கே போய் சொல்றது, எங்கே போய் பாராட்டுவது? புரியல. இட் இஸ் வெரி ஈஸி டு டாக் அபவுட் தி அக்யூஸ்ட். வெரி ஆஃபன் we don't know what are the sufferings of the victims. அந்த அம்மா நிற்கிறாங்கன்னா இந்த அம்மாவுக்கு என்னென்ன சவால்கள்லாம் வந்திருக்கும். நான் இப்போ சொல்கிறேன் உங்ககிட்ட, தொலைபேசியில் ஐபிஎஸ் விமன் ஆஃபீஸர்ஸ் என்னிடம் பேசினார்கள். சார், உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறாரு, தலையீடு செய்வீங்களா? இந்த எண்ணில் மட்டும் பேசிடாதீங்க சார், புரியுதில்ல? நான் இன்னொரு எண்ணிலிருந்து பேசுகிறேன், இந்த எண்ணில் பேசிடாதீர்கள். தாகத்துடன் மனித உரிமையை பாதுகாப்பதற்கு தாகத்துடன் பலர் பேசுகிறார்கள். இப்போ நான் சொன்னேன், சில நேரங்களில் உச்ச நீதிமன்றம் போகிறது உங்கள் நலனுக்கு எதிராக போயிடும். கொஞ்சம் இருந்து வாட்ச் பண்ணுவோம், நீதிமன்றத்தில் என்ன நிலைப்பாடு எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் இந்த மாநிலத்தினுடைய முக்கியமான பெண்களை நம் நீதிமன்றத்தில் தலையீடு செய்வோம் என்று ஐபிஎஸ் ஓய்வு பெற்ற அம்மையார் திலகவதியை லைன் பண்ணோம், டாக்டர் வசந்தி தேவியை லைன் பண்ணோம், சுச்சியா காந்தி அம்மாவை லைன் பண்ணோம். இது மாதிரி ஓய்வு பெற்ற பெரிய பெண்கள், மதிப்பிற்குரிய பெண்களை லைன் பண்ணி வச்சுருந்தோம். உச்ச நீதிமன்றம் போயிட்டு வான்னு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. இன்றைக்கி ட்ரையல் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த பெண் நின்னதின் காரணம், அப்போது ரைட் டு லைஃப் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் ரைட் டு விமென் டு ப்ரொடெக்ட் தேர் பாடிஸ். அதை ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், ஒரு விமன் ஆஃபீஸர் செய்திருக்கார் என்று மறந்து விடாதீர்கள். ஸோ ரைட் டு லைஃப் இஸ் அ வெரி பவர்ஃபுல் ரைட் டு லைஃப். ரைட் டு ஈக்குவாலிட்டியும் ரொம்ப ஆழமான ஒரு ரைட் டு ஈக்குவாலிட்டி. முழுமையாக பேசுவதற்கு நேரம் பத்தாது. ரைட் டு லிபர்ட்டி அண்ட் ரைட் டு டிக்னிட்டி, இந்த 4 உரிமைகளும் அடங்கியது தான் மனித உரிமைகள். நீங்கள் உங்கள் சமூக சேவை பணியில், சார் நாங்கள்லாம் சிஎஸ்ஆருக்கு போகலான்னு இருக்கோம் சார், எல்லாம் சொல்ல மாட்டாங்க. செக்ரட்டரி சார் இருக்கார், பிரின்சிபல் இருக்காங்க, எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. அதெல்லாம் சிரிக்க கூட பயப்படுறாங்க. ஆனால் மனசுக்குள்ளார ஓடிட்டு இருக்க கனவு என்ன, சிஎஸ்ஆருக்குள்ளார போயிடுவோம். போய் என்ன கம்பெனி கொடுக்குற காசை வச்சு போய் வெவ்வேறு இடங்களில் கக்கூஸ் கட்டுறது, நிம்மதி. நான் அந்த மாதிரி சோஷியல் ஒர்க்கை பேசலை. நீங்கள் உங்களுடைய சமூக சேவை மூலமாக இந்த வாழ்வுரிமை பாதுகாப்பு பணிகள் தான் ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று மறந்து விடாதீர்கள். இந்த இன்இக்வாலிட்டிஸ்லாம் போக வேண்டும் என்ற காரணத்திற்காக வெவ்வேறு திட்டங்களை போட்டு அந்த சமத்துவத்தை உருவாக்குவதற்கான பணிகள், பல பணிகளில் நீங்கள் ஈடுபட்டிருப்பீங்க ஆஸ் சோஷியல் ஒர்க்கர்ஸ். நீங்கள் சொல்ல மாட்டீங்க அது மனித உரிமை பணின்னு, நீங்கள் சோஷியல் ஒர்க் பணின்னு சொல்லுவீங்க, கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் சொல்லுவீங்க. எனக்கு இது ஞாபகம் இருக்குது, ஒரு பேராசிரியர் சொல்லுவார், எங்கே கேட்டாலும் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட், எந்த கம்யூனிட்டியை டெவலப் பண்ணுறானே சொல்ல மாட்டான் அவன் அப்படின்வார். சொல்கிற புரியுதில்ல? எந்த கம்யூனிட்டியை டெவலப் பண்ணுறான்னு சொல்ல மாட்டான். கேட்டால் சிடின்னுவான். அவன் சிடினா என்ன, சிடி பார்த்துட்டு இருக்கானா இல்லை உண்மையான சிடி வேலை பார்த்துட்டு இருக்கானான்னு தெரியாது அப்படின்னு ஒரு பேராசிரியர். இது ஒரு நான் பேருக்கே விட்டால சிக்கலாக போயிடும். அது உண்மையான சொன்னது, நான் சொல்கிற வார்த்தைன்னு தயவுசெய்து நினச்சிடாதீங்க.
கைத்தட்ட வேண்டாம்னு சொன்னதுனால இறுக்கிக்கிட்டீங்க, இதுக்கு கைத்தட்ட மாட்டீங்க, கல் தூக்கி எறிவீங்க. இப்படியா எங்களுடைய நிபுணத்துவத்தை நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு. ஆனால் அந்த பணி உங்கள் சிடியில் நீங்கள் செய்கிற பணியாக இருந்தாலும் சரி, நீங்கள் வேறு ஏதோ மெடிக்கல் அண்ட் சைக்கியாட்ரிக் சோஷியல் ஒர்க்கில் செய்கிற பணியாக இருந்தாலும், அந்த அனைத்து பணிகளும் வாழ்வுரிமை சார்ந்த பணிகள், சமத்துவ உரிமை சார்ந்த பணிகள், சுதந்திர உரிமை சார்ந்த பணிகள் என்று மறந்து விடாதீர்கள். அந்த பணிகள் செய்தவர்கள், எந்த வன்முறையிலும் ஈடுபடாதவர்கள், பேராசிரியர்களாக இருந்தவர்கள் இன்று இன்னும் சிறையில் இருக்கிறார்கள் என்பதும் மறந்து விடாதீர்கள். அதுதான் ஐரணி. இதே பணியை 15 ஆண்டுகளாக சோஷியல் அனாலிசிஸ் என்ற ஒரு திட்டத்தை உங்களை போன்ற சோஷியல் ஒர்க்கர்ஸ், மதுரையில் இருக்கக்கூடிய பலர், மதுரையில் உங்களுக்கு நீங்கள்லாம் என்ன சொல்கிறது, இன்டர்ன்ஷிப்புக்கு அனுப்புகின்ற பல அமைப்புகள் உடைய இயக்குநர்களாக இருக்கக்கூடியவர்கள் பெங்களூரில் இருக்கக்கூடிய இந்தியன் சோஷியல் இன்ஸ்டிடியூட்டில் பயிற்சி பெற்றவர்கள் என்று மறந்து விடாதீர்கள். அதனுடைய இயக்குநராக இருந்து பின்பு ஜார்க்கண்ட் மாநிலத்திற்கு சென்று அங்கே பணி செய்து, சாதாரண தமிழகத்தை திருச்சிராப்பள்ளி அருகாமையில் இருக்கக்கூடிய அவர் சொந்த ஊரில் பிறந்த ஒரு தமிழர் பீகாரில், ஒருங்கிணைந்த பீகாரில் ஜார்க்கண்ட் தனியாக பிரிய வேண்டும் என்ற காரணத்திற்காக அவருடன் இறங்கி அவர்கள் வாழ்க்கை அங்கே பல ஆண்டுகள் அவர்களுடைய பல பாஷைகளை பேசி அங்கே பணி செய்த ஸ்டான் சுவாமி, சோஷியல் ஒர்க்கர், இஸ் டுடே நோ மோர். மறந்துடாதீங்க, அவர் எந்த வன்முறையும் நம்பிக்கை கிடையாது. நான் ஒரு ஆசானாக கருதக்கூடியவர். என்னுடைய வீட்டில் ஒரு 3 வாரம் இருந்தார் சென்ற 2019. அவர் பாதுகாக்க வேண்டிய நேரத்தில் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து வீட்டில் தான் வச்சுருந்தோம். ஆகவே சமூக சேவையில் ஈடுபட்டிருப்பவர்கள் ஆக்சுவலாக நீங்கள் மனித உரிமை பணி தான் செய்கிறீர்கள் என்பதை இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன். இதெல்லாம் புதுசாக உங்களுக்கு நான் தனியாக ஒரு பேர் கொடுக்க முடியாது. The work that you do as social workers, the work that you do with the poorest of the poor, the work that you do with children, the work that you do with women, the work that you do with Dalits, the work that you do for tribal development, all that is right to life, right to equality, right to liberty and right to dignity of the people, and hence social workers are always human rights defenders. எப்பொழுதும் நீங்கள் மனித உரிமை காப்பாளர்கள். நீங்கள் அப்படி பேசிக்க மாட்டீங்க, நீங்கள் சொல்லிக்க மாட்டீங்க. மனித உரிமை என்ற வார்த்தையை போட்டால் எவனோ வந்துடுவானோ இந்த காரணத்திற்காக சொல்லாமல் இருக்கலாம். நீங்கள் எவ்வளோ மறைத்தாலும் உங்களுடைய பணியுடைய கோர் இருக்குது பார்த்தீங்களா, the core of your work is human rights. நான் இந்த கல்லூரியுடைய செயலரிடம் கேட்கிறேன், இந்த கல்லூரிய முதல்வரிடம் கேட்கிறேன், இந்த கல்லூரிய பேராசிரியரிடம் கேட்கிறேன், தயவுசெய்து உங்கள் கல்லூரியில் உங்கள் கல்லூரி நடத்துகின்ற ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் ஆன் ஹியூமன் ரைட்ஸ் கண்டிப்பாக கொண்டு வாருங்கள் என்று இந்த நேரத்தில் நான் கேட்கிறேன். காரணம், போகும்போது இவர்கள் அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு அவங்களுக்கு 10,000 ரூபா சம்பளம் எக்ஸ்ட்ரா கிடைக்காது. அதை முதல் இப்போ சொல்லிடுறேன், அதுக்காக 10,000 ரூபா கிடைக்காது. ஆனால் உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கவனுக்கு பிரச்சனை வரும்பொழுது அவனுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய ஒரு நபரை தயார் செய்து MISS அனுப்புது என்ற ஒரு பெருமை கண்டிப்பாக வெளியே போனவன்னு அவங்களுக்கு தெரியும். இங்கே இருக்கும்போது முனவனாலும் முனவாங்க, ஒவ்வொருத்தன் பேச வந்தால் பேசிட்டு போக வேண்டியதானே, எக்ஸ்ட்ரா ஒரு பேப்பர் வேறு போட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சில பசங்க சொல்லுவாங்க, அன்போடு சொல்லிகிட்டு இருப்பாங்க. அங்கே அந்த பரீட்சைக்கு மார்க்ஸ்லாம் போட வேண்டாம்னு இப்போயே சொல்லிடுறேன். ஆனால் அந்த பரீட்சையினுடைய பாகம் நீங்கள் எல்லாம் காவல் நிலையத்திற்குள் சென்று பத்திரமாக வெளியே கூட்டிகிட்டு வரணும். அந்த பரீட்சையினுடைய பாகம் நீங்கள் எல்லாம் நீதிமன்றம் எப்படி உண்மையான நீதிமன்றம் செயல்படுகிறது என்று பார்க்கணும். எத்தனை நீதிபதிகள் உண்மையான நீதிமன்றத்தில் நீதி வழங்குறாங்கன்றது போய் பார்க்கணும். நீங்கள் இலவச சட்ட உதவி ஆணைக்குழுவுக்கு சென்று இலவசமாக எப்படி அங்கே சட்ட உதவி மக்களுக்கு கொடுக்கப்படுகிறது என்பது நீங்கள் உங்கள் கல்லூரியில் கற்றுக் கொடுக்கவில்லை என்றால் இவங்க எங்கே போய் கற்றுக்க போகிறாங்க? அதெல்லாம் ஒருத்தனை அடித்து காவல் நிலையத்தில் ஒரு காயம் உண்டாகிவிட்டதுன்னா அவன் ஹாஸ்பிட்டலில் போய் எந்த டிபார்ட்மெண்ட்டில் போய் முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணுன்றது தெரியணும். இங்கே கருப்பு கோட்டு போட்டவங்கள கொஞ்சம் பேர் இருக்கீங்க, வக்கீலுங்க இருக்கீங்களா இல்லையா? அது என்னது யூனிஃபார்மே கருப்பு கோட்டா? இது சிக்கலாச்சே. இது எங்களுடைய டெரிட்டரிக்குள்ளார வராங்க. இல்லை நான் பார்த்தேன் அட்வொகேட்ஸில் இருக்காங்கன்ற நான் பாட்டுக்கு என்னமோ பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். அதுக்காக தான் நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, அதில் ஒன்றும் பிரச்சனை. அது உங்கள் யூனிஃபார்ம்னு எனக்கு தெரியாது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பாடத்திட்டத்தில் ஒரு பாகமாக வந்தது என்றால் மருத்துவமனையில் எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போக முடியாது. யூ ஹேவ் டு கோ
to the MLC and register your case as a medical legal case. அது எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது? அவர் ரெஜிஸ்டர் பண்ணலைன்னா நம்ம என்ன செய்யணும்? உங்களுக்கு யாருக்கும் அது போன்ற நிலை ஏற்படக்கூடாது. ஆனால் உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய சகோதரனுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் அவனுக்கு MISSல படிச்சியப்பா, இங்கேயோ போய் படிச்சுட்டு வந்தியே, பைக் எடுத்து ஊர் ஃபுல்லாக சுற்றி கேட்டால் நான் சிரிக்காமல் முதல் ரோட உட்காந்துக்கிட்டு தலையை கீழே குனிஞ்சிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. சுற்றி சுற்றி போனியப்பா, இதெல்லாம் என்ன பார்க்கலையாப்பான்னு கேட்டால் அதெல்லாம் தெரிந்த ஒரு பையன்தான் நான் என்று பெருமையாக நீங்கள் சொல்பவராக இருக்க வேண்டும். யூ மஸ்ட் இன்ட்ரடியூஸ் அ கோர்ஸ் which is your course, which should be yours. Don't be bothered about university accreditation and others. Your course. தியாகராஜா காலேஜ் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டே கழுத்தை பிடிச்சி நெருக்கிட்டு இருக்காங்க. நான் கேட்டேன், என்னங்க இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்? அந்த அம்மா சொல்லுது, நான் ஒரு கல்லூரியில் படித்தேங்க மதுரையில். அந்த கல்லூரியில் எனக்கு மனித உரிமை கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியராக நீங்கள் இருந்தீங்க. நான் மாணவியாக இருக்கும் போதே என்ன போய் தல்லாகுளம் போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வச்சிங்க. போய் பார்த்துட்டு வர்றதுக்கு உட்கார வச்சிங்கன்னா வேறு எதுவும் காரணத்துக்கு இல்லை, கொண்டு போயிட்டீங்க. நான் அந்த ஸ்டேஷனுக்கு போனவுடனே எனக்கு ஒரு ஒரு அந்த ஹேண்ட் கஃப் அங்கே ஒன்று கடந்து எடுத்து போட்டேன். எல்லோரும் போகும்போது கழட்டி பார்த்தா அது வரலை. அப்புறம் மாட்டிக்கிட்டு அப்புறம் ஒரு போலீஸ்காரர் தான் வந்து அதை கழட்டி விட்டு போனார். அது அந்த அனுபவம் எல்லாருக்கும் இருக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக நான் ஒரு பேராசிரியரான பிற்பாடு அந்த டிபார்ட்மெண்ட்டுடைய ஹெட்டுக்கிட்ட சொல்லி இப்போ அது வந்து போஸ்ட் கிராஜுவேஷன் கோர்ஸில் தியாகராஜ காலேஜில் ஒரு ரன்னிங் கோர்ஸாக இருக்குது. இந்த பிரின்ஸிபல்கிட்ட சொன்னேன், எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கொண்டு வாங்க. என்ன இங்கிலீஷ் படித்தவனுக்கு மட்டும்தான் உங்களுக்கு ஹியூமன் ரைட்ஸ் வேணுமா, தமிழ் படித்தவனுக்கு வேணாமா, கணிதம் படித்தவனுக்கு வேணாமா என்று கேட்டேன். அதே தான் உங்களிடம் கொடுக்குறேன். மனித உரிமை சோஷியல் ஒர்க்கர்ஸ் ஆர் ஹியூமன் ரைட்ஸ் டிஃபெண்டர்ஸ் என்றால் அந்த சோஷியல் ஒர்க்கருக்கு ஹியூமன் ரைட்ஸ்னால் என்னன்னு தெரிய வேண்டிய முக்கிய அவசியம் இருக்குது. காரணம், நேரடியாக களத்தில் நிற்கக்கூடியவர்கள் நீங்கள் தான் இருப்பீர்கள். அதை ஒரு மனித உரிமை கல்வியாக கூட கொண்டு செல்லுங்கள். பட் அவர் ஸ்டூடெண்ட் should be all not employed but meaningfully employed and in a position to be able to do much of this elsewhere. So this is what I actually wanted to share with you today. ஒரு கட்டம் மேலே போகிறேன். நீங்கள் மனித உரிமை பணி செய்பவர்களாக வளர்த்தெடுப்பவர்களாக மட்டும் பார்க்கவில்லை, நீங்கள்லாம் மனித உரிமை காப்பாளர்கள் என்று அழைக்க விரும்புகிறேன். ஹியூமன் ரைட்ஸ் டிஃபெண்டர்ஸ், இந்த வார்த்தை மட்டும் குறிச்சிக்கங்க. ஹியூமன் ரைட்ஸ் டிஃபெண்டர்ஸ், நமக்கெல்லாம் ஒரு டைட்டில் இருக்குது. சோஷியல் ஒர்க்கர்ஸ் ஆர் ஹியூமன் ரைட்ஸ் டிஃபெண்டர்ஸ். சோஷியல் ஒர்க்கர்ஸ் ஆர் நாட் ஒன்லி ப்ரொமோட்டர்ஸ் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். நீங்கள்லாம் மனித உரிமை காப்பாளர்கள். 1998ஆம் ஆண்டு ஐநா சபை மனித உரிமை காப்பாளர்கள், மனித உரிமை காப்பாளருடைய உரிமை தொகுத்து கொடுத்திருக்கு. அந்த உரிமைகளின் படி இந்த மனித உரிமை பணியை கொண்டு செல்பவர்களாக இருக்கிறீர்கள். கடைசி ஒரே விஷயம், இந்த ஒரு நாட்டில் மட்டும்தான் நமக்கு, நீங்கள் கேட்பீங்க, ஒலிம்பிக்கு போயிட்டு வந்தாங்க சார், எத்தனை ஒருத்தர் எங்கேயோ மெடல் எடுத்தால் ஊர் ஃபுல்லாக அப்போ தான் ஒரே கொண்டாட்டமாக இருக்குது. எவ்வளோப்பா அள்ளிட்டு வந்தாங்கன்னு மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா 5, 6, 7, 8ன்னு கணக்கு போடுறோம். இந்த உலகத்தில் மனித உரிமை நிறுவனங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடு எது என்று ஒரு உலகத்தில் போட்டி இருந்தால் அதில் நீ என்ன உயர்ந்த பரிசு கொடுத்தாலும் அது இந்தியா பெரும் என்று இப்பொழுது நான் கூற விரும்புகிறேன். வெவ்வேறு நாடுகளில் மனித உரிமை ஆணையம் மட்டும்தான் இருக்கு. நம்முடைய நாட்டில் மனித உரிமை ஆணையம், பெண்கள் உரிமை ஆணையம் தேசிய ரீதியில் சிறுபான்மை ஆணையம், தேசிய ரீதியில் SC ஆணையம், தேசிய ரீதியில் ST ஆணையம், தேசிய ரீதியில் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ்க்கான கமிஷனர், தேசிய ரீதியில் சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன், சஃபை கார்மிக் கமிஷன் என்று கையால் மனமழுதை தடுப்பதற்காக கமிஷன் என்று 9 தேசிய ஆணையங்கள், அதிகாரமுள்ள ஆணையங்களை நம்முடைய நாட்டில் உருவாக்கி இருக்கிறோம். How many? 9 of them. தமிழ்நாட்டில் we have a state human rights commission, we have a women's human rights commission, we have a minority commission, we have a SCPCR child rights commission, you have today a SC/ST commission by this government, you have a minority commission and you have a state information commission. இவ்வளோ 170 கமிஷன்ஸ் இந்த நாட்டில் இருக்குது. எத்தனை? 170. மற்ற நாடுகளில் 1 தான் இருக்கும். இந்த கமிஷன்ஸை வச்சு என்ன சார் பண்ணுறது? கமிஷன் வாங்குறதா சார்? இந்த கமிஷனுடைய செயல்பாடுகளில் நீங்கள் தலையீடு செய்ய வேண்டும் என்று கேட்குறேன். எல்லாம் மொபைல் ஃபோன் வச்சுருக்கீங்கல்ல, தலையாட்ட கூட பயப்படுறீங்களே, இருக்கா இல்லையான்னு கேட்டேன். நீ யூஸ் பண்ணுறியா இல்லையா நான் கேட்டேன். 5 மணிக்கு மேலே யூஸ் பண்ணுறல்ல, இப்போ தலையாட்டுங்க. எல்லாம் ஆண்ட்ராய்டு ஃபோன் தானே வச்சுருப்பீங்க.
இல்லைன்னா கூட எப்படியோ போட்டு வீட்டில் இம்சப்படுத்தி எப்படியோ வாங்கியிருப்பீங்கள்ல. அந்த ஆண்ட்ராய்டு ஃபோனை வேஸ்ட் பண்ணாதீங்க. டெய்லி படிக்கக்கூடிய பத்திரிகை மூலமாக, செய்திகள் மூலமாக வெவ்வேறு மனித உரிமை மீறல் சார்ந்த செய்திகள் வரும்பொழுது அந்த செய்திகளை புகார்களாக மாற்றி, நான் ஒரு சோஷியல் ஒர்க்கர் என்றால் நான் பொதுநலத்தில் புகார்களை இந்த ஆணையங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கருவியாக இருக்க தயார் என்று அதை எங்கே ட்ரெயின் ஆகணும்? இந்த நேரத்தில் ட்ரெயின் ஆகணும். இந்த நேரத்தில் தப்பு இருந்தால் செக்ரட்டரி உங்களோட நிற்பார். இங்கே ஏதோ தப்பு பண்ணிட்டீங்கன்னா ஒரு பிரின்சிபல் உங்களோட நிற்பார். வெளியே போய் தப்பு பண்ணிங்கன்னா எவனும் நிற்க மாட்டாங்க உங்களோட. இதை செய்ய ஆரம்பித்து விட்டீர்கள் என்றால் you will be the best social workers possible, because for every person who comes to you with a problem, you know the solution, you know how to give the complaint, how to write the complaint, where to send the complaint, எல்லாமே இதுக்குள்ளாரே செய்யக்கூடிய ஒரு நபராக நீங்கள் மாறுவீர்கள். ஆகவே மனித உரிமை பணியில் இருக்கக்கூடியவர்கள் மட்டுமல்ல, நீங்கள் மனித உரிமை காப்பாளர்கள், சமூக சேவையில் இருக்கக்கூடிய ஒரு மனித உரிமை காப்பாளர்கள். காரணம், மக்களுடைய வாழ்வுரிமை, சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, தனிநபர் மாண்பை பாதிக்கப்படும் பொழுது குரல் கொடுக்கக்கூடியவர்களாக, செயல்பாடில் இருக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். உங்களுக்கு பிரச்சனை வரும்பொழுது நிற்கக்கூடியவனாக நான் எப்பொழுதும் இருப்பேன் என்று கூறுகிறேன். சும்மா கல்லூரி நேரத்தில் இல்லை, கல்லூரி நேரத்தில் அவங்க பார்த்துக்குவாங்க. கல்லூரிக்கு அப்புறம் வெளியூரில் பிரச்சனை வரும்போது உறுதியாக உங்களுக்காகவும் உங்களுடன் இணைந்து பணி செய்பவர்களுக்காகவும் எப்பொழுதும் இருப்போம் என்ற உறுதி கூறி, வாய்ப்புக்கு நன்றி கூறி, அது போன்ற மதிப்பிற்குரிய மாணவர்களாக, மதிப்பிற்குரிய மாணவிகளாக மனித உரிமையை ஒரு பாடத்தின் ஒரு பாகமாக எடுத்துக்கொண்டு சென்று நல்ல அனுபவங்களை பெற்று மதுரையில் மற்ற கல்லூரிகளில் இல்லாத ஒரு பாடமாக, ஒரு ஆழமான ஒரு பாடமாக MISS 52 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு MSW ஆரம்பித்தது. 52 ஆண்டுகளுக்கு பிறகு மனித உரிமை சர்டிஃபிகேட் அந்த MSSWவில் பெறுகின்ற சர்டிஃபிகேட்டோடு இணைந்து கொடுக்கிறார்கள் என்ற பெருமை மிக்க கல்லூரியாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று இந்த மனித உரிமை தினத்தன்று உங்களை வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஃபர்ஸ்ட் பண்ண மாதிரி ஹியூமன் ரைட்ஸ் ஒரு சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம், ஒரு MOU சார் ஆர்கனைசேஷனோட ஒரு MOU ஒன்று போட்டுட்டு we'll start, sir. Definitely we'll start, sir. Now it's time for question and answer session. நீங்க இப்படி ஆதங்கப்பட்டு ஒரு கேள்வி கேட்பதை பாராட்டுகிறேன். ஏன்னா அக்கறை எப்பொழுது ஆரம்பிக்கணும், அந்த ஆதங்கத்தோட அக்கறை ஆரம்பிக்கணும். ஆரங்கமே படாம உட்காந்துட்டு கூட அப்படி எவருக்காக நம்ம நிற்க போறோம். நான் பார்த்தேன் சார், நிறைய பேரை பார்த்தேன் சார், அவங்களுக்கு எந்த பதிலும் கிடைக்கவில்லை என்ற ஒரு கோபம் அவர்களுக்குள்ள இருக்கு. அந்த கோபம் இல்லாம நியாயம் இருக்காது. முதல்ல அந்த கோபத்துக்கும் அந்த கோபத்தை ஒரு கேள்வியாக வெளிக்கொண்டு வந்ததுக்கு பாராட்டுகிறேன். உங்களை போன்று பலர் இதே கேள்வியை டெல்லியில் ஒரு சகோதரிக்கு ஏற்பட்ட அந்த பலாத்காரத்தின் நேரத்தில் உங்கள் வயது உள்ளவர்கள் அந்த கடுமையான அந்த விண்டர்ல இறங்கி போராடியதன் காரணமாக இன்னைக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் நிர்பயா சென்டர்ஸ் உருவாகி, உங்களுடைய மனித உரிமை பணியில் நிர்பயா சென்டரை விசிட் பண்ணியாகும். நாங்க சொல்ற அளவுக்கு அது இன்னும் வளராமல் இருக்கலாம். ஆனால் அதை வளர்த்தெடுப்பது உங்களுக்கு எல்லாம் எனக்கு உண்மை. மெதுவாக ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த ஐடியா என்ன, இந்த நிர்பயா சென்டர் மூலமாக ஒரு மையத்தில் சொன்ன நேரத்துக்குள்ளார முடிக்கிற காரணத்துக்காக பேசுது. அதுக்கு புரிந்த பிற்பாடு சட்டம் போட்டு அந்த நிர்பயா சென்டருடைய நோக்கம் என்னவென்றால், பாதிக்கப்பட்ட பெண்கள் வரும்பொழுது அவர்கள் தங்குவதற்கு ஒரு இடம் இருக்குது. வீட்டில் தகராறு பண்ணிட்டு வெளியே வர முடியுமா? அப்புறம் எங்க போய் தூங்குறது? நாங்க ஒரு ஷெல்டர் நடத்திக்கிட்டோம். பிரச்சனைகளால் அது மூட வேண்டிய சூழல். இந்த கேள்வி தான் எங்களுக்கு ஆரம்பிக்கும் போது நாங்கள் சொல்றது 95 ஆரம்பிக்கும் போது எங்க தக்க வச்சிருக்கோம். தகராறு பண்ணி வீட்டில் அடிச்சு வீட்டு
சைக்கலாஜிக்கலாக அஃபெக்டடாக இருக்காங்க. சோஷியல் ஒர்க்கர்ஸ் உங்களுக்கெல்லாம் எட்டின்னு சொல்லியிருக்காங்க. அது போன்ற பெண்களை நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியாது. நாங்கள் டெய்லி ஒரு 2 பார்த்துருக்கோம். நானே சில நேரங்களில் என்னோட பேலன்ஸை விட்டு அந்த பெண்ணை சத்த போடக்கூடிய அளவுக்கு அப்போதான் ஐ கோல் பேக் அண்ட் சே, hey Henry, you are not talking to us to an ordinary woman, you are talking to a battered woman. She is under depression. அப்படின்னு எனக்கு நானே சொல்லினா கண்ட்ரோல் பண்ண வேண்டியது. You are also human beings. You also make mistakes. அவங்களுக்கு சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய ஃபுல் டைம் பர்சன்ஸ் 24 hours இருக்கக்கூடியவர்கள் அந்த இடத்துல. அது நம்முடைய வயல்பாடி பாராளுமன்றம் அங்கதான் கட்டிட்டு இருக்காங்க. அந்த ஏரியாவில் நீங்க கட்டடத்தை பார்த்துருப்பீங்க. I have not seen, அதனால தான் உங்கள்கிட்ட கேட்குறேன். I am happy you have seen it growing and I hope it is coming up well. So there is a resilience there. So வருகின்ற பெண்கள் தங்குவதற்கு இடம், இலவசமாக தங்குவதற்கு இடம், எந்த கேள்வி கேட்காம நீ யார் இங்கே வர்றதுக்கு. நம்ம விமன் போலீஸ் ஸ்டேஷன்ல கேட்பாங்க. விமன் போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன கேட்கறாங்கன்றது உங்களுக்கு தெரியாது, நீங்க போயிருக்க மாட்டீங்க. மற்றவங்க சொல்லியிருப்பாங்க. வந்துட்டாங்க உடனே யார் அடிச்சா, வீட்டுக்காரன் அடிச்சா, அடுத்த வீட்டுக்காரன் அடிச்சா, ரோட்ல போற ஆம்பளை அடிச்சா, இதான் கேள்வி. நிர்பயா சென்டருடைய பொறுப்பாளர் பேர் வரமானது வெரி ரீசனபிள் லேடி who's here. Psychological care, medical care, supposing there are injuries, அந்த காயங்களை திருத்துறதுக்கு அங்க ஹெல்த் கேர் கிடைக்கப்படும். சட்ட உதவி அங்கேயே கொடுக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் அவர்கள் கொண்டு வந்து நீங்க அந்த இடத்தை விட்டு வெளியே போகாமலேயே பல உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு இடமாக அந்த நிர்பயா சென்டர்ஸ் வந்து. நிர்பயா சென்டர் பணத்தை பல கோடி ரூபாவை பழைய அரசு புரியுதுல்ல அனுப்பிட்டாங்க. இப்ப இந்த அரசு வந்த பிற்பாடு போட்ட பிரஷர்ல ஒன்னொன்னா நடந்துகிட்டு இருக்குன்னு எதிர்பார்க்கிறேன். சார் சொல்றாரு அது உண்மையாக நடந்துகிட்டு இருக்கு. So that is what is happening, but that is not enough. Much more needs to be done. And send like people like you here, you should be running a center here. You should be running a center here where women from Madurai can come to your college. இதை விட என்ன பெட்டர் ட்ரைனிங் உங்களுக்கு இது கல்லூரிக்கு அவங்க வரணும். கல்லூரியில் வந்து உங்களை மாதிரி ஆட்களுடைய வார்த்தைகள், தைரியமான வார்த்தைகள். You will get trained as a social worker, you will get trained in psychology, you will get trained in counseling. So சட்டத்தை மட்டும் நம்பாதீர்கள். அவர்கள் கைகளை குறித்து பலப்படுத்துகின்றதா ரொம்ப முதல் உதவி. Very good afternoon, sir. Myself, Prasanna Kumar, SKMSW HR. சார் இப்போ மணிகண்டன் பற்றி நீங்கள் சொன்னீங்க சார். அதே மாதிரி இந்த பெனிக்ஸ் அவங்க கேஸுமே வந்து இப்போ இந்த மாதிரி வந்து கஸ்டடியில் டெத்து இந்த மாதிரி ஆகிறது எல்லாமே வந்து வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கவங்க அப்படின்னா வீக்கர் செக்ஷனாக இருக்கவங்க தான் சார் இந்த மாதிரி நடக்குது. ஸோ மேக்ஸிமம் ஆஃப் த கேஸ் இப்போ பெரிய வீட்டில் இருக்கவங்க யாருமே இது வரையும் கஸ்டடியில் டெத் ஆனது கிடையாது. தப்பு பண்ணுறாங்களா பண்ணலான்றது வந்து ரெண்டாவது விஷயம். எல்லாருமே பண்ணுறாங்க. ஹியூமன் பீயிங் தப்பு பண்ண ஆளே கிடையாது. பட் ஆனால் அவங்கள அடிக்க கூட மாட்டாங்க சார். அவங்கள ட்ரீட் பண்ணுற விதமே வேற. இவங்களை ட்ரீட் பண்ணுற விதம் போனோடனே அடிச்சுக்குவாங்க, பேசக்கூட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் போனோடனே எங்கள் அப்பா யார் அப்படின்னு சொன்னோடனே அவங்க அப்படி அப்பா ஓரமாக ஒதுக்கி வச்சிருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி பசங்கள்லாம் வந்து நீங்கள் சொன்னீங்க வழியிலேருந்து அடிச்சு தான் கூப்பிட்டு போனாங்கன்னு சொல்லி. இதுக்கான காரணம் என்ன சார்? கேள்வி கேட்கறதுக்கு யாருமே இல்லை. அடிச்சா அந்த ஒரு இதில் தான் அவங்க அப்படி பண்ணுறாங்க. அப்புறம் இன்னொரு கொஸ்டின் சார், செகண்ட் கொஸ்டின் என்ன, இப்போ ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள நம்ம போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் சார். சோசியல் ஒர்க்கராக நம்ம ஒரு இதை பார்க்குறோம், நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். ஒரு ப்ரொஃபஷனல் மேனர்கிட்ட நம்ம போய் எப்படி அப்ரோச் பண்ணணும் சார்? அப்படின்னா நம்மளை வந்து சரி ஒரு சோசியல் ஒர்க்கர் இது வந்து நம்ம இதை சீரியஸாக அந்த கேஸை எடுத்துக்கணும். அவங்க வந்து அதை கேர்லெஸ்ஸாக எடுக்காமல் கண்டிப்பாக இது உடனே ஆக்ஷன் எடுக்கணும். சாதாரணமாக ஒரு ஆளுக்கு கேஸ் கொடுக்குறதும் ஒரு சோசியல் ஒர்க்கர் இந்த கேஸை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு ஒரு ப்ரொஃபஷனல் மேனரில் எப்படி சார் போய் அவங்க வந்து அப்ரோச் பண்ணுறது கேஸ் வந்து? மறுபடியும் congratulations for the 2 questions you asked. நான் வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்கேன் பிரச்சனை, நான் தப்பாக நினச்சிக்காது. தயவு செய்து நீ போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளார போய் புகார் கொடுக்க போகாது. நான் வந்து யாரையும் கஷ்டப்படுத்துகிறேன். எனக்கு நிறைய நண்பர்கள் நல்ல காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க, நான் மதிக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க.
என் மதிப்பை விட அதிகமான மதிப்பு அவர்கள் கொடுக்க வேண்டிய காவல்துறை அதிகாரிகள் இங்கே இருக்காங்க. காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க, கீழ்மட்டத்தில் இருக்காங்க. ஒரு பைசா வாங்காத கான்ஸ்டபிள்ஸ் இன்னைக்கும் அவங்க குடும்பத்தில் கஷ்டப்பட்டு எந்த தப்பும் செய்யாமல் இறுதி வரை இருக்கக்கூடியவர்களா பலர் எனக்கு தெரியும். முதல்ல அவங்களை நம்ம பாராட்டணும். நம்ம பேசுறது என்னன்னா ஒரு பொது கல்ச்சர்ல இருக்கக்கூடியவர்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் அது சொந்தம் இல்லை. இனி இருந்தாலும் பிரசன்னா ஸ்டேஷனுக்கு போயிடாதுன்னு சொல்லி நான் இதுக்கு உதாரணம், எனக்கு ஒரு அமைப்பை சார்ந்தவர், அவருடைய மகன் சட்டக்கல்லூரியில படிச்சுட்டு இருந்தான். தேனி சட்டக்கல்லூரியில் அவனுக்கு ஆன்லைன் கிளாஸ் நடக்கிற நேரத்தில் அவங்க தங்கி இருக்கக்கூடிய அந்த பகுதியில் சிக்னல் சரியில்லைன்றதுனால அந்த அவங்க அப்பா எனக்கு தெரிஞ்ச காரணத்தினால, எங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச காரணத்தினால, தம்பி நீ அலுவலகத்தில் நீ பாட்டு ஒரு ஓரத்தில் உட்காந்து ஒரு கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு இருப்பா, தொந்தரவே கிடையாது, ஆஃபீஸில் சிக்னல் கிடைக்கும்பா அப்படின்னு சொன்னேன். அப்போ இதுக்கு அறிமுகமான ஒரு குடும்பம். அவங்க அம்மாவை தல்லாவரம் போலீஸ் ஸ்டேஷனில் கூட்டிட்டு போய் பின்னிருக்காங்க. அந்த அம்மாவுடைய பேக் சைடு, from the back, in her back, in her buttocks, behind her legs, எல்லாமே காயம். I had to ask a lady social worker to go and see her. ஹஸ்பண்ட் கிட்டே அவங்க சொன்னாங்க. ஹஸ்பண்ட் என்கிட்ட 3 நாளைக்கு லேட்டா வர்றாரு. இவரோட தான் நான் உள்ளார உட்காந்து சிசிடிவி கேமராவில் பார்த்து கேட்குறேன், எதுக்கு வந்திருக்காரு சோ அப்படின்றாரு. சார் உங்களை பார்க்க வந்துருக்கேன், மணி 8:30 ஆச்சா, ஏன் எதுக்கே அங்கே இருக்காங்க அப்படின்னா, சார் ஒய்ஃப் ஸ்டேஷனில் கூட்டிகிட்டு போய் அடிச்சிட்டாங்க. அவர் ஒய்ஃபா? அவருக்கு கூட ஒரு பேர் வரக்கூடாதுன்னு சொல்றேன். அவர் ஒய்ஃபா? ஏன் 3 நாளைக்கு அப்புறம் வராரு? தயவுசெய்து என்கிட்ட காட்டாத, நான் கோபத்தில் அவருக்கு எதுவும் பேசிடக்கூடாது, எனக்கு நல்ல பழக்கமுள்ள ஒரு நபர்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவர் போகவே மாட்டேன்னு சொன்னதால கூப்பிட்டா வந்த உடனே அழுதாரு. 3 நாட்களாக மனைவி தனக்கு நான் வேற எங்கேயும் பட்டாம்பட்டியில சொல்றேன்னு நினைக்காது, தல்லாவரம் போலீஸ் ஸ்டேஷன் உமன் ஹெட் கான்ஸ்டபிள் சோஷியல் ஒர்க்கர் எனக்கு போட்டோ எடுத்தாங்க. அதை உள்ள வராங்க, பார்த்துட்டு தனியாக போய் பார்த்துட்டு வராங்க. வரும்போது என்னம்மா காலியம்மா கையிலம்மா எல்லாம் நல்லா இருக்குல்லம்மா சார் பாருங்க அப்படின்னு போட்டோ எடுத்தாங்க. வந்துட்டு I immediately sent it to the Commissioner of Police of Mumbai City. நான் சொல்றேன், நல்லவங்களும் இருக்காங்கன்னு சொன்னேன், ஒரு மோசமானதை சொன்னேன். உடனடியாக அவர் மருத்துவமனைக்கு அனுப்பி and made an admission. Today, make the story short, என்னைக்குமே நாங்கள் போலீஸ் அட்ராசிட்டிஸ் பார்த்து தெருவில் போய் சத்தம் போடாத நாட்கள் கிடையாது. இதில் என்னைக்குமே எங்கேயுமே நாங்கள் போராட தேவையில்லை. Commissioner himself took it up. Give the complaint. Today she is under suspension. Tomorrow she will be dismissed. And the sub-inspector of police has been charge sheeted. இன்னொரு male head constable has been charge sheeted. So don't go alone. We are not safe. நல்லவர்கள் இருப்பார்கள் அந்த காவல் நிலையத்தில். அந்த நல்லவர்கள் பிரசன்னாவை காப்பாற்ற மாட்டாங்க, முடியாது, மாட்டாங்க முடியாது. ஆனா பிரசன்னா என்ன செய்யணும்? பிரசன்னா பார்த்துட்டு அநேக பார்த்துட்டு என்ட்ரி சார் இவ்வளவு மோசமா பேசுவார்னு தெரிஞ்ச எதுக்கு சார் இந்த காலேஜ் கொடுத்துருக்கீங்க நன்றி. There is an online complaint system today. You don't need to go to the police station. ஒரு இடத்துல ஒரு தவறு நடந்திருக்குன்னு தெரிஞ்சதுன்னா go to தமிழ்நாடு போலீஸ் வெப்சைட். அங்க கம்ப்ளைண்ட்ஸ் ஒரு போர்ஷன் இருக்கும். அதை நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா ஆன்லைன் கம்ப்ளைண்ட் பிரசன்னா ஒரு பேரை போட்டு நீங்க அந்த கம்ப்ளைண்ட்டை சுருக்கமா எழுதி அனுப்பிட்டீங்கன்னா அடுத்த நிமிஷம் உங்க மொபைல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வரும், which means your complaint has been registered. அதுக்கப்புறம் every 6 hours நீங்க நான் சோ நம்பர்ல கம்ப்ளைண்ட் அனுப்புறேன், நடவடிக்கை எடுத்திருக்குன்னு சொல்லு, எடுக்கிறேன்னு சொல்லு, வீட்டுக்கு நேரா ஆள் வந்துடும். என்ன சார் புகார்? நேரா வந்து சொல்ல வேண்டாமா? இல்லை சார் வந்தா எனக்கு பயமா இருக்கு சார், இப்போ வாயாமனோட நான் வரேன் அப்படின்னு உங்களை கூட்டிட்டு போவாங்க. பாதுகா எஸ்கார்ட்டோட போவேன். கவர்னர் போன எஸ்கார்ட் போறாங்கல்ல, பிரசாத் எஸ்கார்ட்டோட போவாங்க. Always use the online complaint. முன்னாடி தந்தி அனுப்புவோம், இன்னைக்கு தந்தியை விட பெட்டர் சிஸ்டம் இருக்கும். ஆன்லைன் கம்ப்ளைண்ட் சிஸ்டம் the police use that. Don't do anything alone. It is not good for you. You do it as an association, do it as a group, do it as students of so and so. Never do anything alone because people will underestimate it. ரெண்டாவது முதல் கேள்வி நீங்க கேட்டது is an observation. It is a very very correct observation. Those who are poor, those who are powerless, யாருக்கு அதிகாரம் இல்லை,
யாருக்கு சக்தி இல்லை அவர்களிடம் அந்த அந்த தவறான சக்தி பயன்படுத்தப்படுகிறது. அது இருக்கக்கூடாது, அது இருக்கக்கூடாது என்று பலர் அதை விரும்புகிறார்கள். சிலர் அதை விரும்புவதில்லை. சிலருக்கு பழக்கம். பேண்ட் போடுற மாதிரி கம்பம் தூக்கணும். பேண்ட் போட்டு வராங்க, அவளுக்கு பாதி பேண்ட் நிற்காது. அவளுக்கு சர்வீஸ் ஆக ஆக ரொம்ப பெருசாகிட்டு இருக்கும். ஆனா அந்த கம்பு இல்லாம அவரால் போலீஸா இருக்க முடியாது. யாரா 2 வண்டியை சைக்கிள ரோட்ல கம்புன்னு அடிச்சாதான் அவர் கணக்கு இருக்கும் அப்படின்னு சில பேர் இருக்காங்க. அந்த சில பேர் பண்ணுகின்ற தவறுகள் ஒரு பொது கலாச்சாரமாக மாறுகிறது. அது ஏழைகளுக்கு எதிராக தான் இருக்கு. வசதி படைத்தவர்கள் செஞ்சா திருப்பி அடியும் தெரியும். ஆனா இது மாதிரி அமைப்புகள், எங்க மாதிரி அமைப்புகள் போனா நான் தற்பெருமையில சொல்ல நினைக்காதீங்க. அவங்களுக்கு தெரியும் இவங்க போயிட்டாங்கன்னா சிக்கல் நம்ம பக்கம் தெரியும். இன்னைக்கெல்லாம் கஸ்டோடியல் டெத் நடக்கும்போது பிரச்சனை, nobody is scared of courts. I say it with sadness. ஒரு கஸ்டோடியல் டெத் நடந்ததுன்னா நம்ம எப்படியும் ஒரு 17 லட்சம் ரூபா வாங்கி கொடுத்துட்டோம்னா அப்புறம் கோர்ட் ஆகுது, ஜட்ஜ் ஆகுது, வக்கீல் ஆகுது என்ற அனுபவங்கள் இந்த சிட்டியில இருக்கு. மற்ற இடங்கள் அப்படி விடுறாங்க, இந்த சிட்டியிலும் இருக்கு. நான் ஐ எம் டூயிங் எ கேஸ் ஆஃப் கஸ்டோடியல் டெத். அப்பா அழுதது, பையனை காப்பாத்துங்க. பையன் இறந்தது தீபாவளி அன்னைக்கு. தீபாவளி அன்னைக்கு போஸ்ட்மார்ட்டத்துக்கு போய் நாங்க தீபாவளி அன்னைக்கு கோர்ட்ல யாரையும் வேலை செய்ய வைக்கிறது எவ்வளவு கஷ்டம் நினைச்சு பாருங்க. அவை ரைட்லி சோ, because they are all with their families. வழக்கு பதிவு செய்யுது, ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி எல்லா டாக்குமெண்ட்ஸும் சீஸ் பண்ண பிற்பாடு வக்கீல மாத்தி, எந்த வக்கீல் ரெக்கார்டா இருந்தா மாத்தி 17 லட்சம் ரூபாய் கொடுத்து யாருக்கு அப்பாவுக்கு கொடுத்து, நாங்க இப்பதான் தெரியுங்க என் பையன் போலீஸ் அடிச்சதுனால இறக்கல, ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான்னு சொல்ல வச்சு கடைசியில எங்க அலுவலகத்திற்கே டேப் ரெக்கார்டு வந்தது. 4 பேர் பேசுற மாதிரி. அதுல ஒரு தேர்தல் நின்ற கேண்டிடேட், இன்னொரு ஆள் வழக்கறிஞர், இவங்க எல்லாம் பேசுற மாதிரி ஒரு ஒரு டேப் வந்து அதை சீல் கவர்ல போட்டு ஒரு அஃபிடவிட் நீதிமன்றத்தில் கொடுத்து இந்த 4 பேரும் விசாரணை நடந்துகிட்டு. பட் எத்தனை கேஸ் செய்ய முடியும் சொன்ன? நீதிமன்றத்தில் கிடைக்காத பட்சத்தில் வெளியே நீதி விலைக்கு போகின்ற ஒரு நிலை ஏற்படுகிறது. இதை நாம் வளர்க்கக்கூடாது என்றால் அந்த பக்கம் தள்ளிவிடும். I also registered, sir. I am also your student from my UG studies. I have been participated in all the programs related to People's Voice Awareness Program on Human Rights. Sir, thank you, sir, for the opportunity. Giving us pleasure to propose a powerful vote of thanks. So human rights is entitled to everyone. Okay, in this connection we are celebrating this day. So equality and non-discrimination is the heart of sustainable development, which addressing the solution for deep-rooted forms of social problems. So we celebrating human rights. So I extend my sincere thanks to today's chief guest, Mr. Henry Define sir, for highlighting the academic knowledge is different from practical knowledge on human rights, sir. And thank you for your experience sharing in preventing human rights violations and promoting human rights. So you also mentioned that human rights is controlling and showing compassion to everyone. So social work profession also showing compassion and giving that empathy to everyone, sir. You also explained about the types of rights as said by you. What is equality, right to life, right to freedom, right to dignity. So we assure, sir, as a social workers, we also involved in doing and enhancing their equality, right to life and freedom and dignity of the society, sir. And yes, sir, your initiation regarding the certificate course on human rights, we accept, sir. We'll do the same in future, sir, as said by our secretary. And also we have a value-added paper on human rights education in our syllabus, sir. So I want to acknowledge that same. And then you also clarified on the center in our district, sir. There are different centers, even the Nirbhaya project, you know, sir. So one of our alumni, Mrs. P. Premlata, is getting that one-stop center that is called One-Stop Saki One-Stop Center. So in our Madurai district, sir. Thank you. And then at this juncture, I want to extend my sincere thanks to our management, Dr. Captain DDP Raja sir, for his continuous motivation. And I also thank our secretary
D.V. Dhamma Singh sir for his felicitation and enthusiastic support toward this program. I would like to thank our principal, Dr. M. Nishant sir, for his enlightening and resourceful welcome address. And I also thank Dr. B. Gurumurthy for his highlighting chief guest introduction speech. Thank you, sir. I also thank my student volunteers, Mr. Ganesh Kumar, Mr. Sivashankar, Mr. Karupya and Harris for their continuous support and participation in conducting this program. I also extend my sincere thanks to first MSW and second MSW students for their, and also BSW third year students for patient listening and participation. So let us all show the compassion towards our fellow human beings. Thank you.